Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: இஞ்சி சிறிதளவு, பூண்டு 15 பல், கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் 1 கப், முந்திரி பருப்பு 10, பச்சை மிளகாய் 2, பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தக்காளி 2, வெங்காயம் 2, சிக்கன் 1 கிலோ, உப்பு 2 டீஸ்பூன். மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, துருவி வச்சிருந்த தேங்காய், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு ஏறினக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாற ஆரம்பித்த உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போன உடனே சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை சிம்மில் வச்சு 45 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி.